திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 10ஆம் திருமுறை திருமூலர் நாயனார் அருளி செய்தது. இந்த திருமூல நாயனார் திருமந்திரம் அருளி அதில் 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 3ஆம் தந்திரத்துக்கு வந்திருக்கோம். 3ஆம் தந்திரத்தில் 5 பிராணயாமம், அதாவது பிராணயாமம்ன்றது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறது. அந்த அவர் கருவிலேருந்து பிறந்து கடைசி காலம் போகிற வரைக்கும் 3000 பாடல்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. இதில் 3ஆம் தந்திரத்தில் 5வது பிராணயாமம் 14 பாடல்களை கொடுத்துருக்காரு. நம்ம எத்தனை பாடல்களை சிந்திக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுறது பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், என்ன பார்த்தும் குறை கூறாதீங்க. ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, 12 திருமுறைகளில் திருமூலர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களான்றது யாருக்கும் தெரியாது. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 4 பேரே தெரியாது, அதில் திருமூலர் எங்கே தெரியுது? வாங்க நாம் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். இதையெல்லாம் படித்தாலும் நம்மளா எதையும் முயற்சி பண்ணக்கூடாது. எப்படியெல்லாம் பிராணாயாமம் பண்ணணுன்றது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம குருவோட அறிவுரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆகையினால் இதையெல்லாம் படிக்கிறதே நம்மளுக்கு நற்பலனை கொடுக்கும். சொல்லுவார் எங்கள் ஐயா தான் சொல்லுவார், என்னுடைய குருநாதர் சொல்லுவார், திருப்புகழில் முத்தை தருபத்தி திருநகை அப்படின்ற அந்த பாடலை பாடினாவே பிராணாயாமம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா. அப்படி கரெக்டான லெவலில் அந்த பாட்டை எழுதியிருக்காராம். அந்த பாடலை அப்படி பாடினோம்னா பிராணாயாமம் பண்ண மாதிரி ஒரு பலன் கிடைக்குமா. அது மாதிரி இவர் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம், அதில் 3ஆம் தந்திரம் 5 பிராணாயாமம். திருச்சிற்றம்பலம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்று உண்டு, மெய்ய குப்பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடுந்தானே. நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறாரு. இப்போ நம்ம பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொண்டுண்டு, மெய்யர் குப்பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. ஆரிய நல்லன் குதிரை 2 வீசி பிடிக்கும் விரகறிவாரில்லை, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. பார்த்தீங்களா, குரு இல்லாத வித்தை சிறக்காது. ஆகையினால் குருவோடு நீங்கள் போனீங்கன்னா அருள் பெற்றால் வாரி பிடிக்க உங்களுக்கு வசப்படும் அப்படின்றாரு. ஆரிய நல்லன் குதிரை 2 வீசி பிடிக்கும் விரகரி வாரில, அதை தெரிஞ்சுக்கணவங்க யாரும் இல்லை. கூறிய நாதன், அதாவது நமக்கு சொல்லி கொடுக்குற குருநாதனுடைய அருள் இருந்தால் நம்ம அப்படி வாரி பிடிக்கலாம், நம்மளுக்கு வசமாகும் அப்படின்றாரு. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம், தானே கலிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. நீங்கள் புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டார், அந்த
புல் சாப்பிட்ற குதிரையை அப்படி குதிரை மேலே ஏறி உக்காந்த மாதிரி சும்மா அப்படி இருக்குமா நம்ம போகிற சவாரி. நீங்கள் கல்லுண்ண வேணாம், நீங்கள் குடிக்காருன்னா வேணாம், குடிக்க வேணாம். நம்ம இந்த சுவாச பயிற்சி செய்கிறதே களி தரும், துள்ளி நடப்பிக்கும். நம்மளை இந்த சோம்பல்லாம் போய் அப்படி ஒரு சுறுசுறுப்பாக நல்லா இருப்போன்றத அழகாக சொல்கிறாரு. பிராணன் மனத்தோடும் பேராதடங்கி பிராணனிருக்கி பிறப்பிறப்பில்லை பிறனன் மடை மாறி பேச்சறிவி பிராண நடை பேரு பெற்றுண்டீர் நீரே. பிராணன் மனத்தோடும் பேராதடங்கி பிராணன் இறுக்கி அந்த மூச்சு காற்றை இறுக்கி பிடிச்சு நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் நடக்கும்ன்றத சொல்கிறார். பிறப்பிறப்பில்லை பிராணன் மடை மாறி பேச்சறிவித்து பிராண நடை பேரு பெற்றுண்டீர் நீரே. அதை எப்படியெல்லாம் இதை எப்படி சுவாசிக்கணும், இதை எப்படி சொல்லுவாங்க, இதை இந்த கையை மூடிக்கணும், இப்படி விடணும், இந்த பக்கம் ஒரு 3 வாட்டி இழுக்கணும், அந்த மாதிரி இழுத்து உள்ளே நிறுத்தி அந்த காற்றை வெளியே விடணுன்றது, எத்தனை முறை உள்ளே இழுக்கணும், எத்தனை முறை வெளியே விடணும் அப்படின்றதெல்லாம் கணக்கு இருக்குது. இதை சொல்கிறார் பாருங்கள். ஏறுதல் பூரகம் அதாவது அப்படின்றது ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊர் 32 திரேசகம் மாறுதல் ஒன்றின் வஞ்சகம் ஆமே. அந்த கணக்கெல்லாம் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 தீரேசகம் மாறுதல் ஒன்றின் வஞ்சகமாமே. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சான் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வெட்ட வெளியனுமாமே. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சான். நாம் குரு இல்லாமல் பண்ணுறது பிஞ்சு காய் மாதிரி, அது பழுக்காது, சரி வராது. தெளிய பிஞ்சான் அந்த தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வெட்ட வெளியினும் ஆமே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வெட்ட வெளி மேடையிலே சுட்ட சிவமானவனை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணாலும் அது வெம்பி போன பழம் மாதிரி பிஞ்சில் பழுத்ததாக ஆகிடும். நீங்கள் குரு இல்லாமல் பண்ணாதீங்கன்றத வலியுறுத்துகிறார் பாருங்கள். அதுதான் திருமூலர். நான் எழுதி வச்சுட்டு போயிட்டேன், நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாயிடலாம், அதெல்லாம் நடக்காது. குரு இல்லாமல் எதுவும் சிறக்காது, குரு இருக்கணும் அப்படின்றாரு. எங்கே இருக்கினும் பூரியிடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கை கழிவில்லை. அங்கே பிடித்தது விட்டளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனுமாமே. எங்கே இருக்கணும் அளவில் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய, அந்த மூச்சு பயிற்சியை செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை. நம்மளுடைய அழிவு கிடையாது, நம்மளுடைய உடம்புக்கு அழிவு கிடையாது, நம்ம ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அது இறைவனிடத்தில் போய் சேர்ந்து. இந்த உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், இந்த உடம்புக்குள்ளே இன்னும் எவ்வளோ காலம் இந்த உயிர் தங்கும் அப்படின்றது இந்த ஆக்கைக்கு அழிவில்லை. இந்த சுவர் நல்லா இருந்தால் தானே சித்திரம் பளிச்சுன்னு இருக்கும். அதனால் இந்த உடம்பை நல்ல பேணி காக்கணுன்றத அழகாக சொல்கிறாரு. 7 பாடலை பார்த்தோம் இது வரைக்கும். அடுத்த பதிவில் மீதி 7 பாடலை பாடுவோம். எவ்வளோ ஒரு அறிவான பாடல்களை பாருங்கள். நாம் செய்கிறோமோ செய்யலையோ அதெல்லாம் தேவையில்லை. இதையெல்லாம் பாடினீங்கன்னாவே திருமூலருடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 3000 பாடல்களை அவர்
சுந்தரர் மாதிரி கைலாயத்திலே இருந்து வந்தவர். இவர் நந்தீஸ்வரனுடைய மாணவன். இவர் நந்தீஸ்வரன் கிட்ட பாடம் பயின்றவர். கைலாயத்திலேருந்து வந்தவர். வந்து மூலன்றவனுடைய மாடுகளை ஓட்டுறதுக்காக கூடு விட்டு கூடு பாஞ்சி அந்த இடையனுடைய உடம்புல போனவர். அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்த்தாரு. கைலாய உடம்பை நீ யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை காணாமல் அடிச்சிட்டாரு. நீ மூலனுடைய உடம்புலையே இரு. அவர் ஒரு கணக்கு வச்சுருப்பார்ல. ஆகையினால அவரை அதுக்கப்புறம் திருமூலனாக ஆக்கிட்டார். அவர் தான் திருமூலர். இவருக்கும் பேர் அங்கே வேறு பேர். இவருக்கும் சுந்தரர்னு தான் பேர் அப்படின்னுட்டு. இப்போ அருமையான இந்த திருமூலருடைய பிராணாயாமம் பார்த்தோம். தெரிஞ்சவங்க குருவோட இதையெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். நீங்களா எதுவும் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் பாடினாலே போகிறோம், நம்மளுக்கு குருவருள் கிடைக்கும், சிவபெருமானுடைய திருவருளும் கிடைக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.